கிழக்கு மாவட்ட செயலாளர் வந்து தடகசூரன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தார். இப்போ தற்போது வந்து தலைமையில் வந்து திடீர்னு அவரை வந்து நீக்கிட்டு தர்மசெல்வன்ற ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு. அவர் நேற்று வந்து இந்த ஆய்வு கூட்டத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தலைமை சொல்றதா இதுக்கப்புறம் எல்லா நிர்வாகிகளும் கேட்கணும். அதாவது மாவட்ட ஆட்சியர் எஸ்பி இவங்களுக்கு பேச்ச கேட்டாதான் இவங்க பதவியில நீடிக்க முடியலன்னா தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு ஓப்பனா வந்து வயசில் அந்த ஆடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? ஒரு திமுக மாவட்ட செயலாளர் நினைச்சா தலைமையில வந்து பவர் கொடுத்துருக்காங்க, மாத்த முடியுமா? எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிருவாங்க. முடியும். ஏன்னா திராவிட மாடல்ல எதுவும் முடியும். ஏன்னா கதவுக்கு சமன் அனுப்ப முடியும், கடலுக்கு கைவிலங்கு போட முடியும். இதெல்லாம் திராவிட மாடலினுடைய பெரிய சாதனை. அது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட கேட்கறீங்களே ஒழிய உங்களுக்கு இதனால கோபம் வருதா, வெறுப்பு வருதா? ஏன்னா அவ்வளவு மாவட்ட செயலாளருக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குன்னா மாவட்ட ஆட்சியரை விட அவருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா திரும்பி செல் என்ற தமிழக அரசியல் தலைவர்களுக்கும் தமிழக முதல்வர் திரும்பி செல் என்ற விஜய்க்கு என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? திரும்பி எங்க செல்றது? அவங்க திரும்பி செல்லுன்னு சொல்றாங்கல்ல. பிரதமர் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தால் வரவேற்க போவாங்களா போக மாட்டாங்களா? சிரிக்காத, வெள்ளை கொடி காட்டுவாங்க. அத வரவேற்பேன். அண்ணனுக்கு நடந்த அநீதியை பொறுக்க முடியாம விட்டுருப்பாரு. தம்பிக்கு கொடுமை நடந்தா நான் விட்டுருக்கேன். கலந்த காலங்களில் சண்டை போட்டிருக்கேன். அவருக்கு ஒரு தொல்லைனாலும் நிற்பேன். கொள்கை முரண் வேற, அதுக்காக பாசம் உறவுலாம் விட்டு போவதில்லை. அநீதியா இப்ப என்னையே நியாயமா நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா அவர் கண்டுக்க மாட்டாரு. இப்ப இது தவறு தானே. இப்ப நான் இங்கதானே இருக்கேன். இப்ப நீங்க எனக்கு மனு கொடுக்கணும், எனக்கு கொடுக்கணும். நீங்க அதை விட்டுட்டு நான் ஏதோ தலைமறைவா ஓடி ஒளிஞ்சிட்டேங்கிற மாதிரியும் அப்படி செய்யக்கூடாதுல்ல. அது தப்பு. ஏற்கனவே வழக்குக்கு ஒத்துழைக்காத ஒருத்தன் அப்படின்னா பரவாயில்ல. எத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க தமிழ்நாட்டில்? என் தம்பிகள் இருக்கீங்க 234 தொகுதியிலேயே எனக்கு வழக்கு இருக்கு. இவங்க எல்லாம் குஷியா இருக்க காரணம் தேனா அண்ணன் ஒரு வழக்குக்கு வருவார், நம்ம கட்சியை நல்லா பேசி வளர்த்துக்கலாம் அப்படி